வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மிகவும் ஆபத்தான நபர் வெளிநாட்டில் அதிரடியாக கைது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நிதியளித்த ஜேவிபியின் முன்னாள் எம்பி. செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள். ராஜபக்சக்கள் ஆட்சியை மீள கைப்பற்ற ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர். வெளிநாடு சென்று இலங்கை திரும்பியவருக்கு விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. கொழும்பில் தங்க நகை மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை திருடிய பெண். அமெரிக்காவின் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து இலங்கை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. ரஷ்யாவிற்கு எதிராக முக்கிய நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பு. தொடர்வன ஆபத்தான குற்றவாளியாக கருதப்படும் பாதாள உலக தலைவரான ஹெஹல் பத்ரபாத்மே மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெஹல் பத்ரபாத்மே மொமாண்டோ சாலிந்த மற்றும் ஹரகாட்டாவின் மனைவியுடன் கைது செய்யப்பட்டதாக மலேசிய தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹெஹல் பத்ரபாத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மலேசியா வழியாக தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெஹல் பத்ரபாத்மே மற்றும் 3 பேரை மலேசிய போலீசாரால் கைது செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், ஆனால் போலீசார் இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மலேசிய போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கணேமுல்லா சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமையின் பிரதான சூத்திரதாரியாக ஹெஹல் பத்ரபாத்மே செயற்பட்டதாக நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டில் ஜேவிபி தேசிய பட்டியலில் இருந்து இப்ராஹிமே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு நிதியளித்ததாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையை கையாளும் 2 அதிகாரிகளும் தாக்குதல் நடக்க முன்னர் வந்த 90 முன்னறிவிப்புகளை புறக்கணித்தவர்கள் ஆவார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவால் நியமிக்கப்பட்ட ஆணையகம் இந்த 2 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது. தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் உளவுத்துறை தலைவராகவும் இருக்கும் இந்த 2 அதிகாரிகளில் ஒருவர் பெலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமையகத்திற்குள் நுழைந்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தினார் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. இன்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதுக்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரைக்கும் 63 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை 54 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வில் சிறுமியின் ஆடையொன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற தடய பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதி தடயவியல் அகழ்வாய்வு தளத்தின் 2வது பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றில் அடையாளம் காணப்பட்ட எண்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன. அவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் இன்று வெளியிடப்படும். ராஜபக்சர்கள் ஆட்சியை மீள கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர் என்று அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டில் ராஜபக்சர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகள் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் மைத்ரி ரணிலுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மறுபக்கம் இனவாத அடிப்படையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம் விரோத சிங்கள இனவாத அமைப்புகளை திட்டமிட்ட அடிப்படையில் ராஜபக்சக்கள் உருவாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் இனவாத கருத்து திணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்
முதன் கட்டமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூழ்ச்சி திட்டத்தை கருத முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணையை போன்றதொரு மக்கள் ஆணை மைத்ரி அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜபக்சர்களினால் மீண்டும் அரசியல் மேடைகளில் ஏற முடியாத சூழ்நிலை உருவானதாகவும் அதனை முறியடிக்கும் நோக்கில் இனவாத அரசியல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலனாய்வு பிரிவின் ஊடக இனவாத, சிங்கள மற்றும் இனவாத முஸ்லிம் அமைப்புகளை ராஜபக்சர்கள் உருவாக்கி பராமரித்தனர் என்று பிமல் ரட்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். துபாயிலிருந்து இலங்கை வந்த நபரொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வங்கி கணக்கு மூலம் 10 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணப்பரிமாற்றம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த நபர் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் மத்திய புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று நாடு திரும்பும் போது கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் பிளியந்தலையைச் சேர்ந்தவர் என குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நபருக்கு சொந்தமான வங்கி கணக்கு மூலம் நடைபெறும் அசாதாரண நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அளித்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணையின் போது இவ்வளவு பெரிய தொகையை பெறுவதற்கு அவருக்கு எந்த வணிகமோ அல்லது வருமான ஆதாரமோ இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையில் அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை தேடிய போது அவர் நாட்டை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவருக்கு எதிராக பயண தடையை பெற்றுள்ளனர். அதன்படி அவர் நாடு திரும்பியதும் அவரை கைது செய்ய முடிந்தது. கொழும்பு மட்டக்குழி பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவருக்கு சொந்தமான தங்க நகை மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜெய்சீலி என்ற பெண் தனது தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை காணவில்லை என மட்டக்குழி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு பணம் மற்றும் இலங்கை பணம் ஆகியவை காணாமல் போனதாக அவர் முறைப்பாட்டில் கூறியிருந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கிய மட்டக்குழி போலீசார் சுமார் 34 வயதுடைய சுவாதி நீலன் என்ற பெண்ணை சந்தேக நபராக அடையாளம் கண்டு விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதற்கமைய களவாடப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள வரிகளால் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க உள்நாட்டில் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்காக உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடு இலங்கை போன்ற சிறிய நாட்டிற்கு வரி விதிக்கும் போது அதனை எதிர்ப்பதற்கு வழிகள் இல்லை. இதனால் அதனை இறுதியில் ஏற்றுக்கொள்ளத்தான் நேரிடும். எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இறுதியில் இதுதான் நடக்கும் என்பதனை தவிர்க்க முடியாது. இவ்வாறான சூழ்நிலையில் உள்நாட்டில் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் உள்ளதென்பதனை அரசாங்கம் ஆராய வேண்டும். முதலீட்டுகளை அதிகரிக்க அதனை ஈர்க்கக்கூடிய திட்டங்களை நாட்டில் முன்னெடுக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அமெரிக்காவின் அல்லது வேறு எந்த நாட்டின் அனுதாபத்தை நம்பி நாட்டின் ஏற்றுமதி துறையை உருவாக்குவதற்கு பதிலாக அதை தாண்டி போட்டித்தன்மையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க சுட்டிக்காட்டினார். உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ரஷ்யா சர்வதேச விதிகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை நேற்று அறிவித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்பை ரஷ்யாவை கட்டுப்படுத்தாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நீதிமன்ற கட்டமைப்பில் இருந்து 2022 ரஷ்யா நீக்கப்பட்டமையால் இந்த தீர்ப்பு ரஷ்யாவை கட்டுப்படுத்தாது. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு எதிரான ஏனைய மனித உரிமை மீறல்கள் வழக்குகளின் போது இந்த தீர்ப்பை செல்வாக்கை செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக உக்ரைன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இது தொடர்பான வழக்கை தாக்கல் செய்திருந்தன. ஆரம்பத்திலிருந்து உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் 2014 ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலம்பூருக்கு பயணித்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் கிழக்கு உக்ரைனில் சுட்டு வீழ்த்தியமை என்பன தொடர்பிலேயே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் தாக்குதலுக்குள்ளான விமானத்தில் பயணித்த 196 நெதர்லாந்து பயணிகள் உட்பட 298 பேர் பலியாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.